Taste the Daily. அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளி நகர் கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவு பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். போராடக்கூடிய மீனவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட மீனவ கிராமமான அமளி நகரில் கடந்த ஆண்டு 58 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தூண்டில் பாலம் பயனற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக மீனவ கிராம மக்கள் கடற்கரையில் கருப்பு கொடி ஏந்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவாக மணப்பாடு, ஆலந்தலை, சின்னக்காயல் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்கள் 2000க்கும் மேற்பட்ட படகுகளை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் ஆதரவு தெரிவித்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வருகின்றனர். அதாவது அரசின் இந்த திமுக அரசின் தவறுதலால் கடல் அரிப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். கடல் கரைப்பகுதியில் இருந்து சுமார் 12 மீட்டர் பள்ளம் விழுந்து அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மீன்பிடிக்க படகுகளில் செல்லும் போதும் மீன்பிடித்துவிட்டு திரும்பி வரும்போதும் படகுகள் சேதமடைவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து வருகின்றனர். மேலும் உடனடியாக பயனற்ற முறையில் போடப்பட்டு வரும் தூண்டில் பாலத்தை சீரமைத்தும் முறையாக அமைத்தும் கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மீனவ மக்களின் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து போராட்டம் வெடிக்கும் என அறிவித்து வருகின்றனர். தொடர்ந்து மீனவ மக்களை அவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் சந்தித்து வருகிறார். மீனவர்கள் அவர்களிடம் முன்னாள் அமைச்சரிடம் கோரிக்கை மனுவை கொடுத்து இந்த போராட்டத்திற்கு அவர் ஆதரவு தெரிவித்து வருகிறார். செய்தி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அமளி நகர் கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும் தூண்டில் வளைவு பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடற்கரையில் கருப்பு கொடியை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் அமளி நகர் மீனவ கிராமத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர்.